அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் கவிதை ஒன்று கேட்கலாமா? தன்னம்பிக்கை. நாம் எத்தனை முறை தோற்றோம் என்பதை விட நாம் எத்தனை முறை வீழ்ந்து எழுந்தோம், நாம் எத்தனை முறை வீழ்ந்து எழுந்தோம், நாம் எத்தனை முறை வெற்றிப்படி ஏறினோம் என்பதாகும். நாம் எத்தனை முறை வெற்றிப்படி ஏறினோம் என்பதாகும். நாம் எதையும் தாங்கும் மன வலிமையை அதிகமாக வைத்து மிக அதிகமாக வைத்து நம் தோல்விகளை விரட்டிவிட்டு நம் வெற்றியை தொட முயல்வதே தன்னம்பிக்கை. நம் முடியாது என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நம் முடியும் என்ற வார்த்தையை முடித்து வைக்க முயல வேண்டும். நம் வாழ்வின் பாடம் ஏராளம். நம் அனுபவம் அதில் ஏராளம். நம் காயங்கள் ஏராளம். நம் கனவுகள் ஏராளம். நம் கனவுகளை நாம் கலைக்காது, நமது காலங்களை ஓட்டாது, நமது தன்னம்பிக்கை கோலை ஊன்றி நமது பயணத்தை துவங்கி நாம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காது நாம் மகிழ்வோடு பயணிப்போம். நம் தன்னம்பிக்கை நம் மனதில் இருக்க வேண்டும். அதாவது, நாம் எத்தனை முறை தோற்றோம் என்பதை விட நாம் எத்தனை முறை வீழ்ந்து எழுந்தோம், நாம் எத்தனை முறை வெற்றிப்படி ஏறினோம் என்பதாகும். நாம் எதையும் தாங்கும் மன வலிமையை அதிகமாக வைத்து நம் தோல்விகளை விரட்டிவிட்டு நம் வெற்றியை தொட முயல்வதே தன்னம்பிக்கை. நாம் முடியாது என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நாம் முடியும் என்ற வார்த்தையை நமக்கு முடித்து வைக்கும். நம் வாழ்வின் பாடம் ஏராளம். நம் அனுபவம் அதில் ஏராளம். நம் காயங்கள் ஏராளம். நம் கனவுகள் ஏராளம். நம் கனவுகளை நாம் கலைக்காது வைத்து நமது காலங்களை ஓட்டாது, நமது தன்னம்பிக்கை கோலை ஊன்றி நமது பயணத்தை துவங்கி நாம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காது நாம் மகிழ்வோடு பயணிப்போம். நம் தன்னம்பிக்கை நம் மனதில் மிக அதிகமாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையே தனக்கு உதவி. நாம் மனிதராக பிறந்தவர்கள் எல்லோரும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் தடுமாற வேண்டும். தடுமாற்றம் இருந்தால் எதிலும் ஒரு குழப்பம், பயம், போராட்டம் இதெல்லாம் உருவாகிவிடும். இவற்றை எல்லாம் உருவாக்குவதற்கு நாம் வழிவகுத்து விட்டு நாம் மண்டியிட்டு கிடக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? நாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை ஒன்று இருந்தால் தளராது முயற்சி செய்வோம், தடுமாறாது உழைப்போம், வெற்றியை காண்போம்.
அந்த தன்னம்பிக்கை வெற்றிதான் மேலும் மேலும் நம்மை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். தன்னம்பிக்கையை விடாது வைக்க வேண்டும். எதிலும் குலைந்து விடக்கூடாது. மனம் சோர்ந்து போனால், தன்னம்பிக்கை இல்லாமல் போனால் மீண்டும் மீண்டும் சிரமத்துக்கு ஆளாகி விடுவோம். தன்னம்பிக்கை என்ற ஊன்றுகோலை ஊன்றி தட்டு தடுமாறி பயணித்து வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணித்து மகிழ்வோம், மகிழ்விப்போம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா.